ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி லா ஸ்டடீஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான். என்னென்னா, பெண்களும் சட்டம் படிக்கலாமா? ஏன் பெண்கள் சட்டம் படிக்கக்கூடாது? ஒரு பெண்ணே சட்டம் படிக்கிறான்னா அந்த பெண்ணுக்கு சமூகத்தில் இருக்கிற மரியாதையும் அந்த பெண்ணுக்கான சமூக அந்தஸ்தும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த லா படிக்கிறது மூலயமா கட்டாயம் கிடைக்குது. இப்போ நிறைய பெண்கள் வந்து 12th முடிப்பாங்க. 12th முடிச்சுட்டு லா படிக்கணும்னு நினைப்பாங்க. தயவு செய்து அவங்க பேரண்ட்ஸு நீங்கள் லா படிக்க வேண்டாம், வேறு ஏதாவது இன்ஜினியரிங் கோர்ஸ் எடு, இல்லை வந்து ஒரு டிகிரி முடி, அப்போ உனக்கு திருமணம் செஞ்சு வச்சுறேன்னு தயவு செய்து சொல்லவே சொல்லாதீங்க. அந்த உங்கள் பெண்ணு லா படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள படிக்க வைங்க. நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் வச்சுருப்பீங்க, பெண்ணு வந்து லா படிச்சுட்டா நம்மளுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறது கஷ்டம், மாப்பிள்ளைங்க யாராக இருந்தாலும் பெண்ணு லா படிச்சிருக்கவே வாயாடியாக இருப்பா, வீட்டுக்கு அடங்க மாட்டான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டன்றதுக்காகவே நீங்கள் வந்து உங்கள் பெண்ணுடைய ஆசையை நிராசையாக ஆக்காதீங்க. உங்கள் பெண்ணு உங்களுக்காக ஒரு டிகிரி எடுத்து இல்லை ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸை எடுத்து படிக்கிறாங்கன்னா அது உங்களுக்காக மட்டும்தான் இருக்கும். அதில் ஒரு ஹாப்பினஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாததான் அவங்க அதுலேருந்து படித்து வருவாங்க. இதுவே அவங்களுடைய ஆம்பிஷன் லாவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் லா டிகிரி படிக்க வச்சிங்கன்னா அந்த பெண் அவருடைய ஆம்பிஷனில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே வருவாங்க. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதில் 100% கொடுத்து அதில் முன்னேறி வருவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸ் உங்களுடைய பிள்ளைகள் யாராவது லா படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தயவு செய்து படிக்க வைங்க. அது மட்டும் இல்லாத திருமணமான பெண்கள், இப்போ நம்மளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைய பிறந்தாச்சு, இனிமேல் லா படிக்க முடியுமானா ஏன் படிக்கக்கூடாது? திருமணமான பெண்கள் லா படிக்கக்கூடாது யார் சொல்கிறது? திருமணமான பெண்களும் லா படிக்கலாம். நீங்கள் திருமணமான பிறகு லா படித்து பாருங்களேன். அது உங்களுக்கு சமூகத்திலேயும் இல்லை உங்கள் இன்லாஸ் வீட்லேயும் உங்களுடைய சுற்றி இருக்கிற சமூகத்திலேயும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நீங்கள் லா முடித்து அந்த கோட்டை போடும்போது உங்களுக்கு அது முன்னேறது உங்களுக்கு நல்லாவே கண்கூடவே தெரியும். நீங்கள் அந்த ஹாப்பியான லைஃப்குள்ளே தயவு செய்து வாங்க. நீங்கள் சிறிது நாளுக்கு திருமணம் ஆகிருக்கலாம், நீங்கள் திருமணத்துக்கு முடித்து உங்கள் இன்லாஸ்லாம் வந்து விழுந்து கவனிச்சிருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்காத அந்த மரியாதை நீங்கள் ஒரு லா டிகிரியை முடித்த பிறகு உங்களுக்கு என்ன மாதிரி ரெஸ்பெக்ட்டு மரியாதையும் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் சொல்லலாம், என்னுடைய ஒய்ஃபு இல்லை என்னுடைய பெண்ணும் வந்து ஜென்ஸுக்கிட்ட பேச மாட்டாங்க, இப்போ லா டிகிரியை முடித்தாக்கா வந்து அவங்க கோர்ட்டுக்கு போகணும், நிறைய ஜென்ஸுக்கிட்ட பேசணும், அது மட்டும் இல்லாத கிரிமினல்ஸ் அப்ரோச் பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனாலே ஆகாது, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கம் எங்களுக்கு பிடிக்காது, எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் காலடி எடுத்து வச்சாலே எங்கள் குடும்ப கௌரவம் போயிடும். நிறைய பேருடைய மைண்ட் செட்டு ரொம்ப பின்தங்கி இருக்குது. தயவு செய்து உங்கள் மைண்டை பின்தங்கிய மைண்டை தூக்கி போட்டுட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பெண் படிக்கணும்னு நினச்சாலும் இல்லை உங்கள் மனைவி படிக்கணும்னு நினச்சாலோ இல்லை உங்களுடைய சகோதரி படிக்கணும்னு நினச்சாலும் தயவு செய்து அவங்கள படிக்க வைங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறையவே முன்னேறிடுச்சு, நிறைய முன்னேற்றங்கள் கண்டுடுச்சு. எல்லா துறைகளிலும் நிறைய பெண்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்கள் வந்து கம்மியாகவே தான் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் லா படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், டிஸ்கரேஜ் மட்டும் பண்ணிடாதீங்க. அண்ட் கேர்ள்ஸ் உங்களுக்கும் தான், நம்மளுக்கு ஜென்ஸுக்கிட்ட பேச முடியாது, நம்ம வந்து ஷை டைப்பு, நம்ம எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிறது, நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நீங்கள் உங்கள் மைண்ட்லேயே நீங்களே வந்து உங்களை வந்து டாமினேட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஒன்ஸ் என்டர் ஆகிடுச்சுன்னா லா காலேஜில் அட்மிஷன் கிடச்சி லா காலேஜுக்கு லா சீட்டு கிடச்சிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் ஜென்ஸை ஹேண்டில் பண்ணுற அந்த விதமும் தானாகவே வந்துடும். அது மட்டும் இல்லாத நீங்கள் ஒரு லா டிகிரி முடிச்சுட்டு பார் கவுன்சிலில் அட்வொகேட்டை என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த கோட்டை போடும்போது உங்களுக்கான கான்ஃபிடென்ஸ் லெவல் 100% இன்க்ரீஸ் ஆகும். அதை நீங்கள் கண்கூடவே பார்க்கலாம். சும்மா அந்த கோட்டை போட்டுட்டு கெத்தாக உங்களை யாரெல்லாம் டாமினேட் பண்ணாங்களோ, உங்களை யாரெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ அவங்க எதெல்லாம் நீங்கள் கெத்தாக நடந்து வரலாம். இதுவே வேறு எந்த டிகிரியாக படித்தாலும் நீங்கள் 1000 கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பாதிச்சாலும் இந்த லா டிகிரியில் வர ஒரு கெத்து மற்றதுல வருமானு கேட்டிங்கன்னா அது ஒரு டவுட் தான். ஸோ லா படிக்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாத லா டிகிரியை படிங்க. லா டிகிரியை படிக்க வச்சுட்டு நான் வந்து கோர்ட்டுக்கு தான் போகணுமா இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணுமா, அது எனக்கு செட் ஆகாதுன்னு உங்கள் மைண்ட் செட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அது 2ல் மட்டும்தான் நீங்கள் போகணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு காலேஜுக்கு லெக்சரராகவும் போகலாம்,
நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் போகணும் ஒரு ஆம்பிஷன் வச்சுருந்தீங்கன்னா லா டிகிரியை முடிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு வந்து லெக்சரராக நீங்கள் லா காலேஜில் நீங்கள் தாராளமாக போகலாம். அது மட்டும் இல்லாத இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து லீகல் அட்வைஸராக கேட்பாங்க. அது மட்டும் இல்லாத இப்போ இருக்கிற பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. அந்த கம்பெனிஸ்க்கெலாம் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனை அவங்க வந்து யாரை நாடுவாங்கன்னா அட்வொகேட்ஸ் தான் நாடுவாங்க. ஸோ அவங்க ஒரு லீகல் டீம் வச்சுருப்பாங்க. அந்த லீகல் டீமில் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியில் லீகல் டீம் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாத நிறைய கவர்மெண்ட் ஜாப் இப்போ கூட குரூப் 1 எக்ஸாமு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின வீடியோ இந்த சேனலில் போட்டிருக்கேன். அதற்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கவர்மெண்ட்லேயும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் லா டிகிரி முடிச்சுட்டு கோர்ட்டுக்கு மட்டும் தான் போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் தான் போகணுன்றதை மறந்துடுங்க. அதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற 12th முடிச்சுட்டு உங்கள் பெண்ணை அடுத்தது என்ன படிக்கலான்னு கேட்கும்போது லா டிகிரி வேண்டாமான்னு சொல்லிட்டு தயவு செய்து அதை தடுத்துடாதீங்க. அவங்களுக்கு வழியை விடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தவங்க இல்லை 2 பேராச்சு லா டிகிரியை தேர்வு செஞ்சால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த இயருக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்மிங் மே மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது லா காலேஜஸ்க்கு. அதாவது கவர்மெண்ட் லா காலேஜ் ப்ரைவேட் லா காலேஜஸ்க்கும் கம்மிங் மே மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றின ஃபுல் வீடியோ இந்த யூடியூப் சேனலில் போடப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு லா காலேஜில் அட்மிஷனுக்கு நீங்கள் போகணும், அதுக்கான எதனா டவுட்ஸ் உங்களுக்கு வேணும் தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.